ராதாவை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? செத்து பொண்ணு சொல்லி சாவுறேன். ஆனா கல்யாணத்தை மட்டும் என்னால பண்ணிக்க முடியாது. நான் செத்தான அதை பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதானடா? அவ்வளவுதாமா. அதுக்கு என்ன இப்போ? உன்னுடைய முடிவை நீ மாத்திக்க மாட்டேன். மா, முடியாதுன்னு சொல்லிட்டேன். சும்மா மறுபடி கேட்டுக்கிட்டு. அப்படியா? அப்ப ஏன் முடிவை நீ பாரு. என்ன அத்தை? அத்தை கமலா, அத்தை கமலா, அம்மா, கமலா, அம்மா, கதவு திறங்க. அம்மா, கதவு திறம்மா. அம்மா அம்மா, கதவு திறம்மா. அம்மா என்னம்மா நீ சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்க? கதவு திறம்மா. ஐயோ அத்தை அத்தை கதவு திறம்மா. இப்ப எதுக்காக கதவு தட்டி எல்லாரும் என் உசுரை வாங்குறீங்க? கமலா, இத பாரு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. நான் என்ன தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்த வெற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நான் இந்த ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்டேன். என்னப்பா அவங்க? ஏங்க படையப்பால நீலாம்பரி போட்ட சபத மாதிரில இருக்குங்க அம்மா. அது அந்த நீலாம்பரி வயசானதுக்கு அப்புறம் வெளியில வர மாதிரி காட்டுவாங்க. ஆனா உங்க அம்மா வயசானதுக்கு அப்புறம் தான் உள்ளே போயிருக்காங்க. உனக்கு இருக்கு பாரு நக்கலு. வேணும்னா நீ ஒண்ணு பண்றியா? நீ போய் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு வெளியே வா. வயசானதுக்கு அப்புறமா வெளியே வா. படையப்பா படத்தை திரும்பவும் பார்த்த மாதிரி இருக்கும். வாய் மூடிட்டு அமைதியா இருக்க பாத்துக்க. ஏன் அம்மா? உன் அம்மாவா? கதவை தர கமலா. உங்க பையன் என்னங்க சொல்றான்? அம்மா, நீ என்ன வேணாலும் போராடுமா. என்னால கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. ஏய், அப்படியா? நான் சும்மா எல்லாம் உள்ள வரல. உண்ணாவிரதம் இருக்க போறேன். நீ சரின்னு சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். ஏய் வெற்றி, என்னடா அது? வந்து என்னன்னு கேளுடா. ஏய், அங்கேயே குத்துக்கல்ல மாதிரி ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? வந்து என்னன்னு கேளுடா. அம்மா, ஏமா அப்படி படுத்துற? உனக்கு பிபி சுகர்லாம் வேற இருக்குமா? ஒரு வேளை சாப்பிடாம உன்னால இருக்க முடியுமா? சொல்றதை கேளுமா, வெளில வாமா. அப்படிதானே பண்ணுவேன். என்ன சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் வெளியிலேயே வருவேன். இனிமே எது பேசுறதா இருந்தாலும் உன் தம்பி கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு சொல்லு. அம்மா, ஏய் வெற்றி, என்னடா அதெல்லாம்? வந்து என்னன்னு கேளுடா. என்னப்பா அவன்? கமலா, இத பாரு. இந்த மாதிரி கண்டபடி நடந்துக்காத. சொல்றதை கேளு. நீ என்ன சின்ன பொண்ணா? அசிங்கமா இல்ல? வெளியில வா. ஆண்டவனே சொன்னாலும் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டானம்ல. நான் சொல்றேன், ஆண்டவனே வந்தாலும் அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கதவை திறப்பேன். யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க. கமலா, இப்படி வீம்பு பண்ணாத கமலா. வெளியில வா தயவு செஞ்சு. அவனாலதான் இந்த பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன அவன் போயிட்டான்ப்பா. கமலா, ஏங்க வாங்க. ஏய், மா, பா, என்னப்பா அப்படி பண்றாங்க? நீங்க கூப்பிட்டு பாருங்க. அம்மா வாமா. வெற்றியை கூப்பிட்டு பார்க்கலாம். வாங்க அன்பு, வா. வாங்க வரேன். அண்ணே. கமலா, வாடா போலாம். கமலா வெளியில வா. என்ன நந்தினி? எங்க அத்தை கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்க. நாம பேச வேண்டியது வெற்றி கிட்டதான். ஏய், நீ நானும் பேசினா அவன் கேட்பானா? அதுக்காக நாம சும்மா இருக்க முடியுமாங்க? அத்தை உயிர் முக்கியம் இல்லைங்க. வாங்க நாம போய் பேசுவோம். நீங்க சொல்றதுதான் சரி அண்ணி. நீங்க ரெண்டு பேரும் போய் பொறுப்பா பேசிட்டு வாங்க. அன்பு, இருடா. நீங்களும் வெற்றிக்கு அண்ணன் தானே. வாங்க நீங்களும் வந்து பேசுங்க. ஆளாளுக்கு ஒண்ணு பேசினாதான் வெற்றி மனசை கலைக்க முடியும். போங்க முதல்ல போய் பேசுங்க. அண்ணே, இல்லடா, நீ தானே நல்லா பேசுவ. நீ போய் முதல்ல பேசு போ. இடம் விக்கிறதுக்கு நல்லா பேசுவேன். போடா. இவங்கிட்ட நான் என்னத்தன்னு பேசுறது?
வெற்றி இங்க பாரு, நீ வந்து உசுர வாங்கிட்டு இருக்காத, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வெற்றி, என்ன இது வெற்றி? அத்தை பாட்டுக்கு பிடிவாதமா உண்ணாவிரதத்துல உட்காந்துட்டாங்க. நீ எந்த பதிலும் சொல்லாம இப்படி இருந்தா எப்படி வெற்றி? என்ன நீ பண்ண சொல்றீங்க? விருப்பம் இல்லாத கல்யாணத்தை அவங்க கட்டாயப்படுத்தினா நான் ஏத்துக்கணுமா? ஏய் வெற்றி, என்னடா நீ பெத்த அம்மாவுக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? ஏய் வேணாண்டா, அப்புறம் வேற மாதிரி கேட்டுருவோம் உன்னை. டேய் கோவப்பட்டா என்ன சரியாயிடுமாடா? அம்மா பாவுண்டா, வயசாகி போச்சுல்ல, உடம்புல அத்தனை பிரச்சனை இருக்கு. இங்க பாரு, 2 வேளை பட்டினி கூட அவங்களால தாங்க முடியாது. இந்த மாதிரி நேரத்தை அவங்களை பாடாப்படுறது நல்லாவா இருக்கு? நான் என்ன பாடாப்படுத்திட்டு இருக்கேன்? அவங்க தான் என்ன பாடாப்படுத்தி உசுர வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. ஆனாலும் பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அவங்க கடமை இல்லையா வெற்றி? இல்ல நீ என் வாழ்க்கையை பாத்துக்க எனக்கு தெரியும். எதுக்காக அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. வெற்றி, யாருக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக நீ இதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். டேய், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அந்த வீடா இருக்குன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்மளால தாங்க முடியுமா? ப்ளீஸ்ரா வெற்றி. ஆமாடா, சொன்னா கேளுடா. இப்படி அத்தனை பேர் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி சம்மதிக்க வைக்கலாம்னு பாக்குறீங்களா? என்ன முடியவே முடியாது. எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். சும்மா எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி. வெற்றி வெற்றி, நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன். ஒரு மண்ணு வேணாம். டேய் வெற்றி, நில்றா டேய். நாம சொன்னாலும் அவன் கேட்பானா அண்ணி? நீ முதல்ல கீழே போய் பேசுப்போ. வாங்க வானந்தனி. என்னடா சொல்ற அவன்? என்னத்தப்பா, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலான்னு நாங்க 3 பேரும் போய் பேசி பார்த்தோம். காதுலயே வாங்காம முறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அதான் நீங்க தான் பாத்தீங்கல்ல. கமலா, கமலா கதவை தர. இது பாரு, உன் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிட்டான். இங்க பாரு, அவெல்லாம் திருந்த மாட்டான் கமலா. அவ வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் மகா முட்டாள்தனம். குடும்பம் குட்டின்னு வந்துட்டா ரவுடித்தனம் பண்ண முடியாதுல்ல, அதான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு ஓடுறான். இங்க பாரு, அவனுக்கு அம்மா பாசத்தை விட அடிதடி தான் ரொம்ப முக்கியம். பெத்தவங்களை விட அந்த பூங்காவனம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். இன்னுமா அவன் மாறுவான்னு நம்பிக்கிட்டு இருக்க நீ? இத பாரு கமலா, அவன் ஒரு அயோக்கியன், அடி முட்டாள். அவனை நம்பி உன்னை அழிச்சுக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நல்லா கேட்டுக்க, ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த போராட்டத்துல உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே நானும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். கமலா, வா கமலா வெளியே. பத்மா, அபி வரல? அவ வந்ததுல இருந்து ரூம்ல தாங்க இருக்கா. வெளியில வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. டைனிங்ல கூட வந்து சாப்பிட மாட்டேங்கிறா. சாப்பாடு கூட வேளைக்கு ரூம்ல தான் கொண்டு போய் கொடுக்குறோம். ஹாய் அண்ணி. ஹாய் தீப்தி. உட்காருக்கா. என்ன சாப்பாடுமா? உனக்கு பிடிச்ச சாம்பார் வச்சிருக்கேன். அப்பா கூட இப்பதாண்டா கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அபி சாப்பிட வரலையான்னு. வர்ஷா, சாம்பார் கொடு.
சாப்பிடுமா, சாப்பிடு. தீப்தி, உனக்கு என்ன gift வேணும்னு சொல்லு, நானே போய் வாங்கிட்டு வரேன். அக்கா அதான் அவளுக்கு மட்டும் gift, எனக்கு இல்லையா? உனக்கும் இருக்கு, உன் பர்த்டே அன்னைக்கு. ஓஹோ, ஏய் சில்வண்டு, உனக்கு பர்த்டேவா? சொல்லவே இல்ல. நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஆனா என் பர்த்டே இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சுதான். ஆனா அதுக்கு அக்கா இப்பவே gift ரெடி பண்ணிட்டு இருக்கா. அபி, இவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறதா இருக்கும். உனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லையே? இதுல என்னமா இருக்கு, தாராளமா எல்லாரையும் கூப்பிடுங்க. ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். என்ன தீப்தி, நீ ஹாப்பி தானே? சூப்பர்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னால யாரோட சந்தோஷமும் கெட்டு போக வேணாமா? அதுவும் என் குட்டி தங்கச்சியோட சந்தோஷம் எனக்கு ரொம்பவே முக்கியம். தீப்தி, பார்ட்டில டான்ஸ்லாம் வைக்கலாமா? சூப்பர்க்கா, கண்டிப்பா. பத்மா, செலவை பத்தி எல்லாம் கவலைப்படாத. பர்த்டேவை கிராண்டா ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்க. சித்ரா அக்கா, சொல்லுக்கா. என் சின்ன உறவத்தி, என்ன விஷயம்? ஏய், கூடியே முழுகி போக போகுதுடி. இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்க மாட்டியா? எல்லாத்தையுமே நான் தான் எப்ப பாரு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா? அக்கா, என்னக்கா ஆச்சு? அத்தை உண்ணாவிரதன்னு சொல்லி படையப்பா நீலாம்பரி மாதிரி ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. வெற்றி கோச்சுக்கிட்டு வெளியில போயிட்டான். வீடே இருளோடி கிடக்குது. நீ என்னடானா ஜாலியா சவாரி போய்கிட்டு இருக்கிற? அக்கா, என்னாச்சுன்னு முதல்ல விஷயத்த சொல்லு. அப்படி கேளு, சொல்றேன். கொஞ்ச நேரம் முன்னாடி வீட்டுக்கு வெற்றி வந்தான். இப்ப என்னடானா வெற்றி வெளியில கிளம்பி போயிட்டான். ஒரு பக்கம் மாமா அழுதுகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கலை மாமா அழுதுகிட்டு இருக்காரு. நந்தினி அக்கா சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஷோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம்குள்ள வந்து உட்கார்ந்தேன். அதான் உனக்கு போனை போட்டேன். சொல்லுடி, இப்ப என்னதான் பண்ண போற? நான் அங்க வரேன், நான் உடனே வரேன், சரியா? சீக்கிரம் வா வா. என்னடா வெற்றி வெட்டியாரா? அம்மா உள்ள மயங்கி விழுந்துட்டாங்க. கதவு உடைக்க வேண்டியதா? உடைச்சு திறக்க முடியும். வெற்றி வந்துட்டான், வா சீக்கிரம் வா. அம்மா, கமலா, அம்மா, என்னமாச்சு? அம்மா, கண்ணை திறந்து பாருமா. கமலா, பாருமா. முகத்தை தண்ணி தெளிக்கடா. கமலா, அம்மா, இது தண்ணி குடியுமா? முதல்ல தண்ணியை குடிமா. நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. ஏமா அப்படி புடிவாதம் பிடிக்கிற? ஏமா மயக்க கீக்க வரப்போதுமா, குடிமா முதல்ல. நீ சம்மதம்னு சொல்ற வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன். என்னடா அது? எந்த நேரத்துல எது பேசணும் விவசாய இல்லையா? முதல்ல குடிமா. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் குடிமா. அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தொலையாண்டா. இத பாருங்க, பொய் வாக்குறுதியில என்னால கொடுத்துட்டு இருக்க முடியாது. இப்ப நீ குடிக்க போறியா? நீ செத்தாலும் குடிக்க மாட்டேன். டேய் சொல்லுடா. வெற்றி, என்னடா விளையாட்டுது?
எனக்கு பயமா இருக்குடா. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி குடிக்க வைடா. அவனு சம்மதம் சொல்லு. மா அவன் மாட்டேன்னு சொல்றது என்னென்னமா பண்ண சொல்ற? என்னம்மா நீ ஏமா இந்த மாதிரி நேரத்துல புடிவாதம் பிடிக்கிற? ஆமாமா குடிமா, உனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு எங்களுக்கு பயமா இருக்குமா. வெற்றி, ஏன் வெற்றி இப்படி பண்ற? சரின்னு சொல்ல வெற்றி. இத பாருங்க, நீ பிளாக்மெயில் இல்ல பண்ணி என்ன சம்மதிக்க வைக்க முடியாது. பாத்துக்கங்க. இங்க பாருமா, முதல்ல குடிமா ஃபர்ஸ்ட், அப்புறமா பேசிக்கலாமா. குடிமா. குடிக்க மாட்டேன். மா இப்ப குடிக்க முடியல. அம்மா அம்மா கமலா, என்னது? என்னம்மா நீ? அம்மா குடி மாட்டறல்ல. ஐயோ, என்ன மைக்டா தூக்குடா. டாக்டர் வந்துட்டாங்கப்பா. டாக்டர், கமலாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நார்மலா சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு வர லோ பிரஷர்னு தான் நான் நினைக்கிறேன். ஐவி ரன் பண்ணதும் எல்லாம் சரியாயிடும். ஐவி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா மினரல்ஸும் உள்ள போகுது. பிபி இன்னும் ரெகுலரைஸ் ஆகல, பெரிய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. டாக்டர் சரியா புரியலையே. இல்ல, அவங்களோட பிபி ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு. பொதுவாவே பேஷண்டோட ஹெல்த்துக்கு இது நல்லது இல்ல. அவங்க வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதையும் பார்க்கணும். டாக்டர், இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க? நீங்க கொண்டு வந்ததை விட இப்போ அவங்க கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஸ்டேட்டஸ் இதுதான். ஐயோ, இது நிச்சயமா உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்களுக்குள்ள எதுக்காக சண்டை வந்துச்சு? ஏன் இப்படி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க? இது நான் கேட்க வேண்டிய விஷயம் கிடையாது. பட் அந்த பிரச்சனை முடியாம அவங்கள காப்பாத்துறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏங்க, அவங்க மனசோட பிரச்சனை என்னவோ அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும். இந்த நேரத்துல அதுதான் அவங்களுக்கு பெரிய மெடிசன். அவங்கள பாத்துக்கோங்க. என்னங்க அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு? ஏங்க, எங்க அப்பா அம்மாக்கு இப்பவே சொல்லி வைக்கலாமா, இல்ல சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொன்னா போதுமாங்க? அடியே, எங்க அம்மா உள்ள உசுரோட தாண்டி இருக்காங்க. நீ உசுர வாங்காம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? யாரு காதுலயாவது விழுந்துச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க. டாக்டர்ப்பா. டாக்டர் சார், அவங்க கண்டிஷன் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு, சுயநினைவும் வந்துருச்சு.